எனக்கு என்னமோ இந்த போனுக்குள்ள யாரோ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைச்சாவே அடுத்த நாள் காலையில ஃபேஸ்புக் இன்ஸ்டால எல்லாம் விளம்பரம் வருதுங்க. ஒரு பிசினஸுக்கும் ஒரு பிராண்டுக்கும் ஐடியாவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மூலனா மார்க்கெட்டிங்கிறது இதய துடிப்புங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா உங்களோட பிசினஸுக்கு மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியங்கிறதையும், நீங்க ஃபியூச்சர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ஒரு பிசினஸா எடுத்து பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறதையும், டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஆகணும்னா நான் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோல கிளியரா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன். நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க, இந்த வீடியோ இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எந்த வீடியோ பிசினஸ் ரிலேட்டடா போட்டாலும் உங்களுக்கு முதல்ல வந்துடும். ஸோ உடனே பார்த்துடலாம். ஸோ மறக்காம அதை பண்ணிருங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பேச போறோம், அதோட டைப்ஸ் என்னன்னு பேச போறோம், பிசினஸுக்கு அது எவ்வளவு முக்கியம், இல்ல அதை பிசினஸா எடுத்தா என்ன பண்ணணும், இல்ல ஃபியூச்சர்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டராய் பெருசா சம்பாதிக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்றாங்க பிரவீனா, ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது, ரொம்ப டெக்னிக்கல் டேர்மா யூஸ் பண்ணி பேசுறாங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னா நான் சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சிம்பிள்ங்க. இப்போ மார்க்கெட்டிங்னா என்ன, விளம்பரப்படுத்துறதுனா என்ன, நம்ம ஒரு பொருளோ, நம்மகிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ, ஒரு பிஸ்னஸோ பண்றோம். இப்போ நமக்கு கஸ்டமர் வேணும். நம்மளை தேடி வர்றவங்க அவங்களுக்கு தேவை இருக்கும்போது வருவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையை உருவாக்குறது நம்மளோட கடமை இல்ல. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒரு பிராண்டு இருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்றோங்கிறத தெரிய வைக்கிறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த விளம்பரப்படுத்துறதுங்கிறத மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல, மக்கள் அதிகமாக தினமும் பார்க்கக்கூடிய, தினமும் நடமாடக்கூடிய, தினமும் படிக்கக்கூடிய, தினமும் அவங்க அன்றாட வாழ்க்கையில் கடந்து வர்ற பாதைகள் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கோமே, போஸ்டர் பண்ணுவோம். போஸ்டர் அடித்து எல்லா பக்கமும் ஒட்டுவோமா? அது பண்ணுவோம். ஆஃபர் இருக்குது அதெல்லாம் எடுத்து நம்ம ஒட்டுவோம். பேனர் வைப்போம், அதுவும் பண்ணுவோம். ஃப்ரீயாக கட்டப்பை கொடுப்போம், கேலண்டர் கொடுப்போம், தொப்பி கொடுப்போம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போம், அதில் பேர் எழுதி கொடுப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். எப்படின்னா, டிவியில் ஆடு ஓட்டுவோம், ரேடியோவில் ஆடு போடுவோம், ஏன் நியூஸ் பேப்பரில் கொட்டை எழுத்துல நம்மளோட பிராண்டை அப்படியே பெருசாக போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே விளம்பரப்படுத்துறது. நமக்குன்னு ஒரு அம்பாசிடர் வச்சு அந்த அம்பாசிடர் கையில் நம்மளோட ப்ராடக்டை கொடுத்து இதை வாங்கி குடிங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தும். இது எல்லாமே விளம்பரப்படுத்துறது தானே. அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும். ஸோ டிஜிட்டலாக உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு எது தேவையோ நம்ம ப்ராடக்டை குறிப்பிட்ட ரேஞ்சில், அதாவதுங்க நீங்கள் 10லேருந்து 20 வயசுக்காரங்களை தான் நீங்கள் சூஸ் பண்ணி என் ஆடை காட்டணும் அப்படின்றத பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் அதை காட்டணும் அப்படின்னா காட்டலாம், பெண்களுக்கு மட்டும்தான் காட்டணும்னா காட்டலாம். பெங்களூரு, சென்னை இந்த ஊரில் இருக்கவங்க தான் பார்க்கணுன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் பார்க்கணுன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக, கண்ட்ரி ஃபுல்லாக அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிற இடம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது மற்ற எந்த மார்க்கெட்டிங்லேயும் வாய்ப்பே இல்லை. மேபி 1-2 இருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எங்கே வந்து ரீச் பண்ணணுமோ அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கா, அவங்க அதை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட், இந்த பொருளை வாங்கியிருக்கிறாங்களாங்கிறது முதற்கொண்டு A to Z டீட்டெயிலே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அதனால தான் எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. அதிகமாக செலவு பண்ணுறதோட இங்கே கொஞ்சம் செலவு பண்ணால் போதுமே அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள்ங்க. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள இருக்கிற சில டைப்ஸ் இருக்கு. கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, SEOன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்சிங் சொல்லுவாங்க, இமெயில் மார்க்கெட்டிங்பாங்க, ரீடார்கெட்டிங்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நான் அதை பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போது இதில் மெயினாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளவே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீட்டாக ஒரு கேமராவில் கோட் ஷூட் போட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னா, இதே இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை நான் உங்ககிட்ட விளம்பரப்படுத்துகிறேன்னா அதை நான் ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி, இந்த இதை சாப்பிட்டா இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி பண்ணுறேன்னா இதெல்லாமே கண்டென்ட்டில் தான் வரும். ஸோ ஒரு பிளாக், ஒரு வெப்சைட்டில் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு vlog பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி 1 minute ரீல்லேருந்து எல்லாமே கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறது. அது ஒன்று டிவி ஆடு மாதிரி தான். யாரையா ஒருத்தர் நடிக்க வச்சு மியூசிக் பண்ணி பாட்டு போட்டு கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கண்டென்ட்டுக்குள்ளே வரும்.
அப்புறம் எஸ்சிஓன்னு ஒன்று இருக்குது, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது கூகுளில் நிறைய பண்ணுவாங்க. இப்போ ஹவு டு மேக் சப்பாத்தி, ஹவு டு யூஸ் கோட், இல்லை ஹவு டு வியர் ஷர்ட்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வேணும்னு டைப் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் டைப் பண்ணும்போது கூகுள் வந்து ஒரு 300-400 வெப்சைட்ஸோட ஆன்சர்ஸ் கொடுக்கும்ல. அதில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டோ உங்களோட கேள்விக்கான பதிலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை முன்னாடி கொண்டு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று இன்ஃப்ளூயன்சிங் அப்படிம்பாங்க. இன்ஃப்ளூயன்சிங் கேட்டால் இப்போ நிறைய நபர்கள் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனவங்க, யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங்குள்ளே இறங்குவாங்க. அவங்க கையில் ஒரு ப்ராடக்டை கொடுத்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் இதை குடிக்கிறேன், நீங்களும் குடிங்க, நான் இதை வாங்கினேன், நீங்களும் வாங்குங்க, நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃப்ளூயன்சிங்கில் வரும். இந்த ரீடார்கெட்டிங் இருக்குல்ல, இதுதான் நம்ம மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் நான் ஒரு பொருளை பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தா அந்த பொருள் எல்லா இடத்துலையும் தெரியுதுப்பா, ஏன் நான் யோசிச்சா கூட வந்துடும் போல, எனக்கு பயமாக இருக்குது, ஃபோனுக்குள்ளே யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை நீங்கள் தேடி இருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த ரீடார்கெட்டிங் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு அந்த விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வாங்கணும்னு யோசிச்சிருந்துருப்பீங்க, தேடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலிமா உங்களை கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே வாங்க வச்சிட முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் டைப்பு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னு நிறைய இருக்குங்க, சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி. பட் நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்னேன்ல, கண்டென்ட்டு, எஸ்சிஓ, இன்ஃப்ளூயன்சிங், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டைப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ மித்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி தெரியும், மெயிலில் உங்களுக்கு விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஏன்னா அது மூலிமா ப்ராடக்ட்டோ சர்வீஸோ மக்கள்கிட்ட இருந்து வாங்க வைக்க முடியலங்கிறதுனால பண்ணுறதில்ல. முக்கிய காரணம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறமே நம்ம எல்லாருமே ஜிமெயில், இமெயிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்கிறனால அதை அப்படியே மாற்றிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஒரு பிராண்ட் இருக்குது. நான் இந்த பிராண்டுக்கு, இந்த பிஸ்னஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் உங்களோட கடையை பிரபலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்டை ஆன்லைனில் இருக்கிற ஆடியன்ஸ் மூலிமா பர்ச்சேஸும் பண்ண வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஷேவிங் க்ரீம் வச்சுருக்கீங்க, ஒரு பிராண்ட் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா, நீங்கள் யாரை டார்கெட் பண்ணணும்? மென்னை டார்கெட் பண்ணணும். முக்கியமாக இந்த ஷேவிங் க்ரீம் யார் யூஸ் பண்ணுவா? அடிக்கடி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ரொம்ப ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு 25 to 40க்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி மென்னுக்கு, முக்கியமாக இந்த பிராண்டே இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியும்னா இந்த ஊருக்கு, இந்த குறிப்பிட்ட ஏஜில் இருக்கவங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ணியும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் முக்கியம். அதில் இப்போ ரீசன்ட் டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்களே மந்த்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமாக 4 லட்சம் 5 லட்சம்னு மந்த்லி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு கோர்ஸ்லாம் படித்து அதுக்கு நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிரிமெண்டலாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் ஃபியூச்சர் கண்டிப்பாக அதில் இருக்குது. ஸோ அதனால இதை நீங்கள் பிஸ்னஸாக தாராளமாக பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரி, நான் ஒரு யங்ஸ்டர் தான், நான் ஒரு ஸ்கூல் காலேஜ் போயிட்டுருக்கேன், நான் இதை கற்றுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது பியானோவோ, கிட்டாரோ, மியூசிக்கோ, டான்ஸோ, பாட்டு பாடுறதோ நம்ம என்ன யார்கிட்டயே கேட்டுட்டா கற்றுக்குறோம், ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் கற்றுக்கிறது நல்லதுப்பா. உங்களுக்கு ஃபியூச்சர் நிறையா இருக்குது. நீங்களே பிஸ்னஸ் பண்ணாலும் இல்லை வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரிஸ், எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணணுங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் பிராண்டுக்கு தேவைப்படுற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் இருக்குது, ஒரு அம்பாசிடரை கூப்பிட்டு வந்து அவங்கள மூலியமாக நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இல்லை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஒரு பெய்டு கேம்பெயின் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமாக ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆர்கானிக்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதுவாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுவாக பூம் ஆகி அதுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து பிராண்டு உங்களுக்கு டெவலப் ஆகணுங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. நிறைய பேர் பெய்டு நிறைய காசு கொடுத்து எக்கச்சக்கமாக வந்து செலவு பண்ணி ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டால எல்லாம் காசு கொடுத்து ஆடை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மூலயமா நல்லது தான், பட் திருப்பி நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆர்கானிக்காக டெவலப் ஆகிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. முக்கியமாக இன்ஃப்ளூயன்சர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ அதே பிளாட்ஃபார்மில் அங்கேயே தான் இருக்கும். ஸோ டிவியோ இதில் ரேடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு போயிடும். பட் டிஜிட்டல் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும், ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்சிங் வீடியோலாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும். எப்போல்லாம் வைரல் ஆகுதோ அப்போல்லாம் உங்கள் பிராண்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே இறங்குங்க, உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தோ கமெண்ட்டோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டடா, பாய்.